Taste the Daily. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே முறையாக பணிக்கு வராத ஆசிரியரை கண்டித்து அரசு பள்ளியை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னமத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் பணியாற்றும் தற்காலிக ஆங்கில ஆசிரியர் முறையாக பள்ளிக்கு வருவதில்லை என்றும் இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் பெற்றோர்கள் புகார் தெரிவித்தனர். ஆசிரியரின் அலட்சியத்தை கண்டித்து பெற்றோரும் மாணவர்களும் அரசு பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறை முழுமையாக செயல் இழந்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவுவாயில் முன்பு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சிக்கு வந்தால் தனித்துறை வழங்குவோம் என விடியா திமுக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் அருமடல் கிராமத்தில் போலி பாலியல் புகாரின் பேரில் அரசு பள்ளி ஆசிரியர் பிடிபட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இக்கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றி வந்த ஆசிரியர் விமல்ராஜ் ஒப்பந்த ஆசிரியைக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பிடிபட்டார். இந்நிலையில் சாதிய வன்மத்தின் காரணமாக போலி குற்றச்சாட்டில் அவர் பிடிபட்டதாக தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் பல்வேறு குளறுபடிகளாலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது.